إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தோனை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு துணை அந்த ஓரியின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் தாபியீன்கள் தபூதாபியின் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த ஜும்மாவில் வருகை தந்துள்ள நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவரமாக இன்று பார்ப்பவனாக இந்த ஜும்மாவுடைய அல்லாஹு தஆலா பல்வேறு படைப்புகளை இந்த உலகத்தில் படைத்திருந்தாலும் மனிதனுடைய படைப்பை மாத்திரம் அவன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது நாம் இந்த ஆதமுடைய மக்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், மேன்மையான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அது எந்த அளவும் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கிறது. மனித படைப்பு மாத்திரம்தான் ஒவ்வொன்றையும் அமர யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த மனித படைப்பு தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வாழ்கிறார்களா என்று எண்ணும் அளவிற்கான ஒரு மோசமான ஒரு படைப்பினங்களாக மாறுகிறார்கள். காரணம், மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்க அனைவரும் ஒரே அறிவுடையவர், ஒரே சிந்தனை உடையவர்கள். பார்வையினால், உடல் ஆரோக்கியத்தினால், அறிவினுடைய ஆற்றலினால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் படைப்பில் எந்த ஒரு குறை இல்லாமல் தான் படைக்கிறான் இறைவன். ஆனால் மனிதன் மாத்திரம்தான் கருப்பாக உள்ளவன் என்னை விட கீழானவன், பிறப்பின் அடிப்படையில் இவன் கீழானவன், நான் வேறொரு தெய்வத்தை வணங்குகிறேன், நான் அவனை விட மேலானவன் என்று படைப்பின் பிறப்பின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ, இன்னும் சொல்ல போனால் மொழியின் அடிப்படையில் கூட இந்த உலக மக்கள் எல்லாம் ஒருவரை உயர்ந்தவராகவும் இன்னொருவரை தாழ்ந்தவராகவும் எண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மனித சமூகத்தில் இருக்கிறது. இது அன்றைய அரபியர்களிடத்திலும் இருந்தது. அதனால்தான் நாங்கள் எல்லாம் யாரெல்லாம் உயர் குலத்தை சார்ந்தவர்களோ அல்லது அரபி பேசிக் கொண்டிருந்தார்களோ, அரபி பேசுபவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் கால்நடைகள் என்று அழைத்தார்கள், அஜமிகள். அரபி பேசுபவர்கள் தான் மனிதர்கள் என்ற அளவிற்கு இன்றைக்கு மொழியில் பெரும் சிறப்பு வாய்ந்தது என்று ஒவ்வொரு மொழி சார்ந்தவர்களும் தன்னுடைய மொழியை உயர்த்தி பேசுவார்கள். இதையெல்லாம் தாண்டி அரபியர்கள் அரபி பேசாதவர்கள் அனைவரும் கால்நடைகள் என்று அவர்கள் பார்த்தார்கள். தன்னை தான் உயர்த்துவர்கள், இவர்கள் எல்லாம் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று இந்த பாகுபாடு ஏற்ற தாழ்வு என்பது பல்வேறு காலங்கட்டங்களாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மாத்திரம் ஒரு இடத்தில் அதை சுக்குநூறாக ஒழித்து விட்டது.
அதனால்தான் இந்த இப்படியான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தங்களை ரொம்ப கீழ்நிலையில் நடத்துகிறார்கள் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு மிக முக்கியமான நோக்கம், நாம் இந்த இஸ்லாத்திற்கு வந்தால் நான் யார் என்ற அடையாளம் மற்றவர்களுக்கு தெரியாது. என்னோடு சமநிலையில் தொழுது கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எந்த ஜாதியில் இருந்து வருவீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு முன்னால் நீங்கள் எந்த தெருவில் வசித்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். இதுவெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அது இஸ்லாம் தான் சிறந்த வழிகாட்டி என்று ஓடோடி வருகிறார்கள் என்றால், 1500 வருடத்துக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அடியோடு ஒழித்து கட்டினார்கள். இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து நாம் வரவில்லை. இதெல்லாம் தெரியாத ஒரு சமூகத்தில் இருந்து நாம் வரவில்லை. இதெல்லாம் எந்த இடத்தில் மற்றவர்களை விட மிக மோசமாக பார்க்கப்பட்டதோ, இழிவு நிலையாக, பேச்சின் அடிப்படையில், புறத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் கூட வேறுபாடு பார்க்கப்பட்டு ஒரு நபர்களிடத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தூதராக இருந்து அதை ஒழித்து கட்டினார்கள். நம் இந்திய நாடு எந்த அளவிற்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எல்லாம் விஞ்ஞானத்தில் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கோம். அவ்வளவு ராக்கெட்டுகள் விடுகிறோம், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்தியாவில் நிகழ்கிறது. ஆனால் மணிப்பூரில் இன்னமும் மோசமான நிலை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், 2 பெண்கள் முழுமையாக அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் அகற்றிவிட்டு பல ஆண்கள் இருந்து அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை வீடியோவாக வெளியிடுகிறார்கள். வெளியிடும் ஒரு பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள், இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது? 1400 அல்ல, 1500க்கு முன்னாடி அல்ல, 2023 பிறகு இது நடக்கிறது. இப்போ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், நாம் எல்லாம் நல்ல ஒரு உயர்ந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறோம், சிந்தனை ஆற்றலை வளர்த்திருக்கிறோம் என்று பேசுவதிலே இல்லை, செயல்பாட்டிலே எந்த ஒன்றும் மனிதத்திலே எந்த மாற்றமும் இல்லை. இன்றும் பிறப்பின் அடிப்படையிலே சில நபர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். சமீபத்தில் ஒருவர் கூறுகிறார், ஒரு பெண்ணை பெற்றெடுத்தவர் தன்னுடைய பெண்ணை மனமுடித்த ஒருவரை கொலை செய்துவிட்டு, எதற்காக கொலை செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய மகள் மனம் முடித்தவன் கீழ் வகுப்பை சார்ந்தவர் என்பதற்காக அவரை கொலை செய்தேன். அதை ஸ்டேட்மெண்டாக கொடுக்கிறார். இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டுகள் இந்தியாவில் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் வேண்டுமானால் இது மாதிரியான சம்பவங்கள் குறைவாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் மாநிலங்கள் முழுக்க பல்வேறு கலவரங்கள் எதற்காகவும் அல்ல, நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன். இதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதே துல்ஹஜ் மாதத்தில் வைத்தார்கள். இறுதி பேருரையிலே மக்களை எல்லாம் அரபா மைதானத்தில் ஒன்று கூட்டியதற்கு பெரும் வரலாற்று செய்தி இருக்கிறது. அன்றைக்கு அறுபதாக மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. ஹஜ்ஜி என்றால் 2 இடத்திலே அவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்று முஸ்தலிஃபாவில் ஒன்று கூடுவார்கள், இன்னொன்று அரபா மைதானத்திலும் ஒன்று கூடுவார்கள். முஸ்தலிஃபாவில் ஒன்று கூடக்கூடிய பல்வேறு நபர்கள் உயர் குலத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் மொழியும் வேறுபட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் கருதியவர்கள் எல்லாம் அரபா மைதானத்தில் வர வேண்டும், யாரும் முஸ்தலிஃபாவில் வரக்கூடாது. எப்படியான ஒன்றாக அன்றைக்கு அரபு இருந்தது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த நாளிலே அழிக்கப்பட வேண்டும், எந்த இடத்திலே இது அழிக்கப்பட்டால் மற்றவர்களால் இனிமேல் பேச முடியாதோ அப்படியான ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார்கள். ஹஜ்ஜுடைய மாதம் என்றால், மக்கமா நகரம் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படியான ஒவ்வொரு படிக்கட்டும் எப்படி எடுத்து வைப்பான், தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வைப்பான் என்றால், இறைவன்
என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். என்னிடத்தில் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தார்கள் பாவம் மன்னிப்பாகவே அவர்களுடைய ஒட்டுமொத்த நாளையும் மக்காவில் கழிப்பார்கள். அன்றைக்கு மக்காவை பார்க்கும்போது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கண்களும் கலங்கும். இன்றைக்கு ஹாஜிமார்கள் பல பேர்கள் உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழையும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கண்கள் எல்லாம் தான் முழுமையாக மன்னிக்கப்பட்ட ஒரு நபர்களாக இறைவனிடத்திலே போய் சேர வேண்டும். எப்படியான சிந்தனை ஓட்டம் இருக்கும். அப்படியான ஒரு நகரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்கிறார்கள். அரபா மைதானத்தை தேர்வு செய்கிறார்கள். எதற்காக? முஸ்தலிஃபாவில் கூடக்கூடிய அனைவரும் அரபா மைதானத்தில் ஒன்று கூடுங்கள். அரபா மைதானத்தில் ஒன்று கூடுவதுதான் ஹஜ் என்றே சொன்னார்கள். நீ அங்கே கூடுவதை பெரிதாக இருக்கிறாய். இங்கே முஸ்தலிஃபாவில் நாங்கள் கூடுபவர்கள் மேல் வகுப்பை சார்ந்தவர்கள், அரபா மைதானத்தில் கூடுபவர்கள் அதை விட கீழ் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அரபாவில் வந்து கூடுங்கள். எல்லோரையும் கூட வைத்தார். அந்த அரபா மைதானத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆற்றிய உரை இன்றளவும் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு தனி வாசகங்கள் அனைத்தும் பதிய வைக்க வேண்டிய, வெறும் இறப்பதற்கு முன்னால் 3-4 மாதத்துக்கு முன்னால் பேசிய அந்த உரைகள் ஒரு ஜனாதிபதியினுடைய உரை எந்த அளவிற்கு பதியப்பட்டிருக்கும் என்று பாருங்கள். இன்றைக்கு கடைசியாக இருந்த ஒரு முதலமைச்சர் இறுதியாக ஒரு உரையாற்றினால் எப்படி எல்லா மீடியாவும் பதிவு செய்யுமோ, ஒரு பிரதமர் பதவிக்கு முன்னால் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி எல்லோரும் பதியப்பட்டிருக்குமோ, அப்படியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறப்புக்கு முன்னால் பல்வேறு மக்களை ஒன்று கூடி அரபா மைதானத்தில் பேசிய அந்த பேச்சினுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் இன்று அளவும் எந்த ஒரு மனிதனாலும் நிராகரிக்கப்படக்கூடிய வார்த்தைகளாகவே இல்லை. அவசியமான ஒன்றாக, தேவைப்படும் ஒன்றாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எடுத்த அந்த இடமே மனித குலம் என்றால் அது எல்லோரும் சமம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிரூபித்தார். எல்லாம் ஒண்ணு கொடுங்க, ஒரே இடத்தில் வாருங்கள். அரபா மைதானத்தில் எந்த இடத்தில் போபவர்களை நீ தாழ்ந்தவராக பார்க்கிறீர்களோ அந்த இடத்தில் அனைவரும் ஒன்று கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூட்டினார்கள். அன்றைக்கு அனைத்தையும் வெறுத்து விட்டார்கள். நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த இடத்தில் வந்து பேசுகிறாய்? எந்த இடம் நாம் புனிதமாக பார்க்கிறோமோ அந்த இடத்தில் எப்படியும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கவே முடியாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்திலே இப்படியான ஒன்றை அளித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இறுதி பேருவர்களை பேசுகிறார்கள். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் என்று சொன்னார். உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்கான மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. நான் தலையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், நீ எந்த அடிப்படையும் இல்லாமல் வேறு மாதிரியாக பிறக்கப்பட்டவன், எந்த வகையிலும் நீ வணங்கக்கூடிய வணக்க சடங்குகளுக்கு வரக்கூடாது என்று படைத்த ரப்புல் ஆலமீனை வைத்து படைப்பினையா கடவுளை வைத்துக் இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன். ஒரே ஒருவன் இறைவனாக இருக்கும் பொழுது நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பார்க்க முடியும்? அதே போல உங்களுடைய தந்தையும் ஒரே ஒருவர் என்று சொன்னார். உங்களுடைய தந்தை ஒருவராக இருக்கும் பொழுது அதே தந்தை வழியில் பிறந்த நான் உயர்ந்தவனாக, அதே தந்தை வழியில் பிறந்த இன்னொரு தாழ்ந்தவராக எப்படி பார்க்க முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உடைக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படியாக எந்த மத தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் சில மத தலைவர்கள் வேண்டால் இதை உடைக்கலாம். அவர்கள் யாராக இருப்பார்கள்? தான் கீழ்நிலையில் இருந்து பேர் அடிப்படையில் மேலே வந்த சில தலைவர்கள் வேண்டுமானால் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று சொல்வார்கள். ரொம்ப காலமா நான் பிறந்ததிலிருந்து என்னை தாழ்த்தப்பட்ட சமூகமாகவே பார்க்கிறார்கள், என்னை மோசமாக நிலையிலே பார்க்கிறார்கள், படிக்கக்கூடிய பள்ளி கூடங்களை அமர வைக்க மாட்டேங்கிறாங்க, சமநிலையில் எங்களிடத்திலே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறார்கள்,
வணக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட சமையல் நிலையில் இருக்க வைக்க மாட்டுகிறார்கள் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு தலைவர் வேண்டுமானால் பேசலாம். ஏன், அவர் ரொம்ப அடிபட்டிருப்பார், உதவி வாங்கியிருப்பார், தன்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை அவர் கண்கூடாக பார்க்கிறார், அதனால் உயர்வுத்தாழ்வு இல்லை என்று சொல்வார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகுப்பினர் கீழ் நிலையில் உள்ளவர்கள் என்று சொன்னார்களோ அந்த வகுப்பிலிருந்து பிறந்தவர் அல்ல. எந்த நிறத்தினர் கீழ் நிலையில் இருக்கிறார்கள் என்று கருப்பினர் தேர்தலை எல்லாம் ஒதுக்கினார்களோ அந்த இனத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. அரபி அல்லாதவர்கள் எல்லாம் கால்நடையினர் என்று சொன்னார்களோ அந்த அரபி அல்லாதவர்களிடத்தில் இருந்து வந்தவரும் அல்ல. நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய குறைசி இனத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இதை சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உயர் குலத்தில் இப்படியான ஒரு தலைவர் வந்தால் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், யாரும் நிராகரிக்க மாட்டார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், உயர் குலத்தை சார்ந்தவர், அரபு மொழி பேச தெரிந்தவர், வெள்ளை நிறத்தவர், இது மூன்றும் மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்ததாக கருதியவர்கள். அந்த உயர் குலத்தில் இருந்து பேசுகிறார்கள். அரபி அல்லாதவரும் அரபியரும் எந்த வகையிலும் குறைவும் மேலும் கிடையாது. யார் சொல்லுவார்? அரபி அல்லாதவர்கள் என்றால் சொல்லலாம், அரபி பேச தெரியாதவர்கள் என்றால் சொல்லலாம். ஆனால் அரபி பேச தெரிந்த தாங்கள் தான் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அரபியர்களிடத்தில் ஒரு தலைவர் பேசுகிறார். அரபி பேச தெரிந்தவரை விட அரபி பேச தெரியாதவர் எந்த வகையும் கீழானவர் கிடையாது. அரபி பேச தெரியாதவர் அரபியரை விட எந்த வகையும் மேலானவரும் கிடையாது. கருப்பர் வெள்ளையரை விட மேலானவரும் கிடையாது. வெள்ளையர் கருப்பரை விட மேலானவரும் கிடையாது. இதெல்லாம் யார் சொல்கிறார்? ஒரு கருப்பர் அல்ல, அரபி பேச தெரியாதவர் அல்ல, குலத்தின் அடிப்படையில் கீழானவர் அல்ல, எல்லாத்துக்கும் மேலானவர். அந்த மக்கள் எல்லாம் மேலானவர்களாக யாரை பார்த்தார்களோ அந்த இடத்திலிருந்து ஒருவர் பேசுகிறார். எந்த சங்கடமும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சங்கடம் அனுபவித்ததே கிடையாது. அவர் அப்படியான ஒரு நபர் பேசியதால் தான் இன்றளவும் ஒரு கருப்பரும் சிவத்தவரும் ஒரே சப்பிலே நின்று கொள்கிறார்கள். ஒரு கருப்பரை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள், மக்கா வெற்றி அடைகிறது, வாங்க சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்க சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் அல்லாத மற்ற பல்வேறு கடவுள் வணக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாக கீழ்நிலையில் உள்ளவராக நினைக்கிறார்களோ ஒருவரையும் உள்ளே அழைத்து கடவுளுக்கான அந்த அழைப்பை சொல்வதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள், யாரும் அதை வெறுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதே அரபு உலகத்தில் ஒட்டுமொத்த மக்காவையும் வெற்றி கொண்ட பிறகு எதை யாரை அடிமையாக யாரை கருப்பராக இவரெல்லாம் உள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களை அழைத்து அல்லாஹ்வுக்குரிய அந்த வணக்கத்துக்குரிய அழைப்பை விடுங்கள். யார் சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய தூதரை தவிர உலக வரலாற்றை யாரையும் நம்மளால் எடுத்துக்காட்டவும் முடியாது. அப்படியான ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் அனைத்தையும் அழித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். எப்படியான ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இதுதான் இன்றைக்கு பல்வேறு மற்ற மதங்களிலே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தான் தன்னுடைய அடையாளம் மறைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், தன்னுடைய முன்கால வரலாறுகள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அது அழியவே மாட்டது, அது தன்னை விட்டு நீங்க மாட்டது. அதனால்தான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் நல்ல பெயராகவே இருந்தாலும் அந்த பெயரை நான் கண்டிப்பாக மாற்றுவேன். காரணம் என்ன? என் பெயரை வைத்து நீ எந்த தெருவை சார்ந்தவன் என்று கேட்டு விடுவான், என் பெயரை வைத்து நீ எந்த ஊரை சார்ந்தவன் என்று கேட்டு விடுவான், நீ உன்னுடைய பெயரை வைத்து எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று கேட்டு விடுவான். இப்படி எல்லாம் பயப்படுகிறார்கள் என்று பாருங்கள்.
இதையெல்லாம் ஒழித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இந்த மார்க்கம் அதை ஒழிக்கிறது. இந்த இஸ்லாம் கடவுள் ரீதியாக பிறப்பின் அடிப்படையிலே எந்த வகையிலும் யாரும் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்கள் இல்லை. ஒன்றே ஒன்றை வைத்து ஈமான் என்ற அந்த அளவுகோலை தவிர வேறு எந்த அடிப்படையிலும் எந்த மனிதரும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல. அறிவின் அடிப்படையிலே ஈமானின் அடிப்படையிலே தவிரத்தான் ஒருவர் முன்னும் பின்னுமாக மாறுகிறார். அதை தவிர வேறு எந்த வகையிலும் ஒவ்வொரு மனிதரும் தாழ்ந்தவரோ உயர்ந்தவரோ யாருக்கும் யாரும் பெரிது சிறிதே கிடையாது. எல்லோரும் சமம் என்று காட்டுகிறது. சமம் என்ற ஒரு மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு மார்க்கம் என்பது பல கோடி மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். இந்தியாவில் மாத்திரம் எடுத்துக்கொண்டாலே பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே சில கோடி மக்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு அருளை செய்திருக்கிறார். எத்தனை பேர்கள் கிடைத்திருக்கிறது இந்த மார்க்கம்? உயர்வு தாழ்வு கற்பிக்காத மார்க்கம், நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்காத மார்க்கம். ஈமான் உங்களிடத்தில் அதிகமானால், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயம் உங்களிடத்தில் அதிகமானால், மற்றவர்களை விட நீங்கள் இறைவனுடைய பார்வை மேலானவர்களாக போய்விடுவீர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையை தவிர மற்ற அனைத்தும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சமமாக வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த மார்க்கத்தை அதிகமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தருள்வானாக. வாக்கர்தாவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி. கடந்த ஏப்ரல் 23 என்பது ஒட்டுமொத்த தமிழகமும் பெரும் எதிர்பார்ப்போடு தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். ஏப்ரல் 1 என்பது பல்வேறு இஸ்லாமியர்கள் தலைவர்கள் கூட தான் எந்த கட்சியில இருக்கிறோமோ அந்த கட்சி தலைவரை புகழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரங்களில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு ஒரு அஜெண்டாவை மக்கள் முன்வைத்தது. அதுதான் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இஸ்லாமியர்கள் என்றால் யாரை தூக்கி பிடிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் என்றால் யாருடைய ஆட்சியின்பால் அது விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் வெவ்வேறு தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் நம் ஜமாத்தின் சார்பாக மாற்றம் அல்லாஹ்வுடைய தூதரை முன்வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை செய்தார்கள், எந்த அளவிற்கு மக்களிடத்தில் நளினத்தை ஏற்படுத்தினார்கள், ஒரு தலைவர் என்றால் எப்படி மக்களிடத்தில் இணக்கமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் மக்கள் முன் நம்மளால் முடிந்த அளவு எத்தி வைத்துக் கொண்டிருந்தோம். அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அஜெண்டாவாக நாம் எடுத்திருக்கக்கூடிய நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது ஆட்சி அதிகாரம் மாத்திரம் இல்லை, பல்வேறு விஷயங்களில் அனைத்திற்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இறுதி பேருரை என்று இந்த மே மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி காலகட்டத்தில் இறுதியாக ஆற்றிய ஒரு பெரும் உரை, அதை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதம் சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஏன் கையில எடுக்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்மை விட இன்னும் கூடுதலாக தெளிவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை மற்றவர்களை விட நமக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும். அதன் அடிப்படையில் உணர்ந்து அதனுடைய நன்மை அறிந்தவர்கள் நாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோமோ அந்த நேரம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த நேரம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைத்தால் கூட
இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த இடம் சிறப்புக்குரியது என்று இரண்டை நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். சொர்க்கத்துக்குரிய இடம் என்பது எவ்வளவு பெரிது என்று அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. அதே போலதான் இந்த உலகத்தில் இறைவனுக்காக நாம் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் என்பது உலகத்தில் நாம் விரும்பக்கூடிய தங்கங்களை விட, வைரங்களை விட, பெரும் பெரும் ஏக்கர் கணக்கில் இடங்களை விட அந்த இடம், அந்த நேரம் சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனால்தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட என்று சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எத்தனை பேர்கள் நம்மளால் முடிந்த அளவு சில நல்ல விஷயங்கள், இறை தூதருடைய அந்த போதனைகளை மற்றவர்கள் சொல்வதற்கு நேரங்களை ஒதுக்குகிறோமா? வாரம் முழுக்க உழைக்கிறோம், வாரம் முழுக்க நம்முடைய மனைவியையும் பிள்ளைகளுக்காக நேரங்களை ஒதுக்குகிறோம். அதே போல வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் அல்லது வாரத்தில் 1 மணி நேரம் அதை ஒதுக்குவதற்கு கூட நம்மளுடைய உள்ளம் நாட மாட்டேங்குதுன்னா நாம் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தினுடைய அந்த பணிக்காக நாம் நேரத்தை செலவிடுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இதே போல அன்றைக்கு இருந்த சகாபாக்கள் நினைத்திருந்தால், அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த ஊர்களை எல்லாம் விட்டுவிட்டு வெவ்வேறு ஊர்களில் போய் தங்கினார்கள். காரணம் என்ன? இந்த ஊரை விட அந்த ஊர் அதிக லாபம் கொடுக்கிறதா? அதெல்லாம் அல்ல. இந்த ஊரை விட அந்த ஊரிலே சொல்வதற்கு ஆள் இல்லை, இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு ஆள் இல்லை என்று ஒவ்வொரு ஊராக ஓடினார்கள். ஆனால் நாம் ஊரை விட்டு ஓடவில்லை, வேறு எங்கேயோ செல்லவில்லை. நம்மளுடைய வீடுகளில் இருந்து இருக்கின்ற வாரத்தில் ஏதோ ஒரு நேரத்தையாவது ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக அந்த பணியை செய்து நாளை மறுமையில் இறைவனிடத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றி அற்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.